all to the quiz. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம குவிஸோட அந்த பேஜை நான் காமிக்கிறேன். அதில் கோடு இருக்கும், குவிஸ் கோடில் அதில் கோடு இருக்கும். அந்த கோடு பார்த்துக்குங்க. லிங்க் நான் சேட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது கோடு 74649037 ஒரு 1 minute டைம் கொடுக்கலாம். ஜாயின் பண்ணுற எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 74649037 74649037 மேலே இந்த கோடு எப்போவுமே இருக்குங்க. எப்போவுமே இந்த கோடு இருக்கும், பார்த்துக்குங்க. ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. 115 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. 117 பேர். 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்டு. ஓகே, நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 8:30 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. இன்றைக்கான முதல் கேள்வி. என்ன 115 பேர் காட்டுனுச்சு, 101 பேர் தான் அதில் இருக்காங்க. ஓகே, வந்தாச்சு. வெரி குட் வெரி குட். கோடு மேலே பார்த்துங்க, 74649037 menti.com அப்படின்னு போட்டுட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனது கோடு கேட்கும். அந்த கோடில் 74649037னா நீங்கள் குவிஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க மொபைலில். ஓகேங்களா? இது ஆப்லாம் கிடையாது, மொபைலில் வெப்சைட் தான். ஓகே, ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கொஷின் ஆஃப் த டே. Assessment PCR is a technique used for molecular diagnosis. Reason PCR cannot amplify a small amount of DNA into multiple copies. Option A வா, B யா, C யா, D யா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் A வா, B யா, C யா, D யா? ஓகே, ஆப்ஷன் சி, அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸுங்கிறது கரெக்டு. 132 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட், வெரி குட். வர அசர்ஷன் ரீசன் கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. வெரி குட், அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கொஷின், பிக்சரில் பாருங்கள். ப்ரொவைடிங் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட், அதாவது 3 கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆர் providing the best catalyst in the form of improved organism, usually a microbe or pure enzyme, multiple ovulation transfer technology, creating optimal conditions through engineering for a catalyst to act, downstream processing technologies. எதெல்லாம் வந்து critical research areas of biotechnology? 1 2 3 4ல எதெல்லாம்? 1 3 4. ஆப்ஷன் 3 கரெக்டாக இருக்குது. 142 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், த இன்க்ரீஸ்ட் crop production during green revolution in India was mainly due to improved crop varieties-ஆ, agrochemicals-ஆ, better management practices-ஆ, both B and C-ஆ? டைம்ஸ் அப். போத் B and C, agrochemicals, better management practices, இந்த ரெண்டுமே வருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் ஆஃப் த டே. 181 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட், வெரி குட். In Bt cotton, the Bt toxin present in plant tissue as protoxin is converted into active toxin due to alkaline pH of the insect gut, acidic pH of the insect gut, action of gut microorganisms, presence of conversion factors in insect gut. ஓகே, alkaline pH of the insect gut அப்படிங்கிறது தான் ஆக்டிவேட் பண்ணுது. வெரி குட், கரெக்டுங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் ஆஃப் த டே, 5வது கேள்வி. Assertion, biopiracy refers to unauthorized chemical use of commercial use of bioresources. Reason, developing countries often patent
biological resources from developed nations. 20 more seconds இருக்கு. கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். இந்த இடத்துல என்ன நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆஃபன் பேட்டன்ட் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் பேட்டன்ட் பண்ணுறாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பாவமாக ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அப்போது ரீசன் ஃபால்ஸ். 75 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சாதனா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ஏஜென்ட் X9 செகண்டில் இருக்காங்க, சோல் ஆஃப் மெடிக்கோ தேர்டில் இருக்கார். டாக்டர் AHN, டாக்டர் டுபி, பிரின்சஸ் கவினயா, டாக்டர் தன்யா, ஆஷ், தியா, ராஜ்குமாரிலா டாப் 10ல் இருக்கீங்க. 6th கொஷின் ஆஃப் த டே. 191 பிளேயர்ஸோட நம்ம 6th கொஷினுக்கு போகிறோம். Cry1 endotoxins obtained from Bacillus thuringiensis are effective against mosquitoes, nematodes, bollworms, flies. Bollworms. 155 students correct answer பண்ணிருக்கீங்க. Okay, next question. RNAi is a mechanism to silence genes with the help of ssRNA, dsRNA, ssDNA, dsDNA. Okay, dsRNA, double stranded RNA, ds na double stranded, ss na single stranded. Okay, 194 players oda next question நம்ம பார்க்குறோம். RNA interference, RNAi is used in plants because incorrect statement கண்டுபிடிங்க. It involves silencing of specific mRNA. Double stranded RNA triggers RNA degradation. It is used to control nematode infestation. It increases translation of parasite mRNA. Incorrect statement நீங்கள் கண்டுபிடிக்கணும். Okay, it increases translation. Actually it inhibits translation. Inhibit பண்ணிரும், தடுத்துரும். 129 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அந்த ட்ரிக்கி கொஷின்ஸ்க்கு. 9th question of the day. Which part of tobacco plant is infected by Melioidogaena incognita? Leaf, stem, root, flower? Okay, root is the correct answer. Melioidogaena incognita root போய் tobacco plant ஓட root infect பண்ணும். 163 students correct answer பண்ணிருக்கீங்க. 10th question of the day. Live videoக்கு ஒரு like போட்டு விட்டுருங்க. Incorrect about ADA deficiency. ADA gene is introduced using a retrovirus. Lymphocytes are cultured outside the body. Modified lymphocytes are reintroduced into the patients. Provides permanent cure after a single treatment. இதில் எது வந்து incorrect about ADA, adenosine deaminase deficiency? 150 students இது ஒரு permanent cureங்கிறது தப்பு அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். சாதனா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, சோல் ஆஃப் மெடிக்கோ செகண்டில் இருக்கார், பிரின்சஸ் கவினயா தேர்டில் இருக்கீங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
11th question of the day. Find out incorrect about transgenic animals. Transgenic animals are used because they, idhula incorrect idu, help in studying gene regulation, serves as models for human disease, are used for vaccine safety testing, cannot be used for toxicity testing. Okay, 156 students cannot be used for toxicity testing. It can be used. So that is incorrect. 12th question of the day. Which of the following correctly describes golden rice? A variety of rice grown along the Yellow River in China. Long stored rice having yellow color tint. A transgenic rice having gene for beta carotene. Wild variety of rice with yellow colored grains. Okay. 143 students, a transgenic rice having a gene for beta carotene da correct. மீதி எல்லாம் தப்பு அப்படின்னு கரெக்டான ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. 13th question of the day. The two proper polypeptides of human insulin are linked together by a phosphodiester bond, covalent bonds, disulfide bridges, hydrogen bonds. Okay, 179 students disulfide bridges nu correct answer பண்ணிருக்கீங்க. Next question பார்க்கலாம். 14th question. Human insulin is being commercially produced from a transgenic species of Escherichia, Mycobacterium, Rhizobium, Saccharomyces. Okay. Escherichia is the correct answer. Next question பார்க்கலாம். 15th question of the day. Which of the following statements is correct regarding Bt toxin? It kills insects by inhibiting protein synthesis. It destroys insect DNA directly. It creates pores in midgut epithelial cells. It blocks nerve transmission in insects. Okay, 148 students, it creates pores in midgut epithelial cells அப்படிங்கிறது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். ஓகே, சோல் ஆஃப் மெடிக்கோ ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, பிரின்சஸ் கவினயா செகண்டில் இருக்காங்க, ஹரிஷ் தீபக் ஃபாஸ்டஸ்ட்டாக தேர்டில் இருக்கீங்க. 16th question of the day. A permanent cure for ADA deficiency could be ஒன்றில் enzyme replacement therapy இருக்குது, ரெண்டில் bone marrow transplant இருக்குது, மூணில் introduction of functional ADA cDNA into lymphocytes இருக்குது, 4ல் introduction of gene isolated from marrow cells producing ADA into early embryonic cells இருக்குது. எது கரெக்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, 136 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் டி அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. பர்மனன்ட் க்யூர் ஆப்ஷன் டி அப்படின்னு. 17th question பார்க்கலாம். Which kind of therapy was given in 1990 to a 4-year-old girl with adenosine deaminase ADA deficiency? Gene therapy, chemotherapy, immunotherapy, radiation therapy?
Gene therapy is the correct answer. 18th question. The genetic defect adenosine deaminase deficiency may be cured permanently by. Repeated question, but ஆனால் ஒரு format மட்டும் மாறி இருக்கு. Periodic infusion of genetically engineered lymphocytes, administering adenosine deaminase activators, introducing bone marrow gene producing ADA into cells at early embryonic stage, enzyme replacement therapy. Permanent cure எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ணால் தான் உண்டு. நெக்ஸ்ட் கொஷின். In RNA interference used against Melidogaina incognita, the plant produces single-stranded RNA of nematode, double-stranded RNA complementary to nematode mRNA, protein that kills nematode directly, antibiotic against nematode. Three, two, one. Okay, 166 or a protein that kills nematode directly. RNA interference used against Melanogaina incognita. The plant produced double-stranded RNA complementary to nematode. B is the correct answer. 166 students correct answer பண்ணிருக்கீங்க. Option B the answer. Option B the answer. 166 students correct answer பண்ணிருந்தீங்க. A single strand of nucleic acid tagged with a radioactive molecule is called vector, selectable marker, probe, plasmid. ஓகே, 147 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சோல் ஆஃப் மெடிக்கோ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, பிரின்சஸ் கவினயா செகண்டில் இருக்காங்க, ஹரிஷ் தீபக் தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 21st question of the day. A technique used to detect AIDS in suspected patients in very early stages. PCR, autoradiography, ELISA, DNA hybridization. லைவ் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நமக்கு 100 லைக்ஸ் வரணும். 45 லைக்ஸ் நமக்கு வந்திருக்கு. 100 லைக்ஸ் வரதுங்கிறது நம்மளோட கோல். ஓகேங்களா? ஓகே, பிசிஆர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இயர்லி டிடெக்ஷனுக்கு பிசிஆர் தான் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. 91 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 22nd கொஷின் ஆஃப் த டே. ELISA is used for early detection of disease like HIV. ELISA detects antigen or antibodies using hormone linked reactions. ஆமாம், ELISA தான் early detectionக்கு யூஸ் ஆகுமோ? கரெக்டு. சேம் ஹியர். ஓகே, அசசன் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கொஷினுக்கு எலிசா இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. செகண்டுக்கு இயர்லி டிடெக்ஷனுக்கு எலிசா கரெக்ட், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. அண்ட் லேட்டர் ஆன் கன்ஃபார்மிங் டெஸ்ட்டுக்கு தான் பிசிஆர் அதெல்லாம் போவாங்க. இயர்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலிசா தான் வச்சுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, அசசன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். 41 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஷின், 23rd கொஷின். பிசிஆர் தான் வருமா?
அந்த கொஷின் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் தனியாக அதை டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடுறேன். வெஸ்டர்ன் பிளாட்டிங். சீதாராமன் வெஸ்டர்ன் பிளாட்டிங்னு சொல்கிறீங்க. ஓகே 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 கரெக்ட்பா. ப்ராப்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ், ஆல் ஆஃப் த எபவ். அந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லியிருக்கீங்க சீதாராமன். ஓகே. எலிசா இல்லை. ஓகே. ப்ராப்ஸ் ஆர் மாலிக்யூல் ஆஃப் ஆல் ஆஃப் த எபவ். 93 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எந்த மாலிக்யூலாக வேணா இருக்கலாம். Elisa is correct from human health. 24th question. Assassin human insulin consists of 2 polypeptide chain. Reason insulin is initially synthesized as proinsulin containing an extra C peptide. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் 9 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே. 109 ஸ்டூடெண்ட்ஸ் போத் அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 25th question of the day. To test the safety of polio vaccine, the organism used are transgenic mice, pigs, monkey, catilla. நாளைக்கு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்லேருந்து குவிஸ் இருக்குது. 25 கொஷின்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 8:30க்கு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லேருந்து குவிஸ் இருக்குது. மைஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 180 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். ஹெச்என் ஃபஸ்ட்டில் இருக்கார், ஜோனா செகண்டில் இருக்காங்க, விஷான் தேர்டில் இருக்கீங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 26th question of the day. Both PCR and ELISA are correct. Page 183. Okay pa. Assassin. RNA interference is used to protect plants from nematode infection. Reason RNA interference leads to degradation of specific mRNA of parasite. இல்லைப்பா. ஓகே. போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 137 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 27th கொஷின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் இஸ் ஆஃப் மைஸ், கவ், பிக், ஃபிஷ். ஓகே. மைஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 184 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 28th கொஷின் ஆஃப் த டே. The use of bioresources by multinational companies and other organizations without proper authorization from the countries and people concerned without compensatory payment is called bioethics, biopiracy, bioterror, bioweapon. Biopiracy is the correct answer. 185 students correct answer பண்ணியிருக்கீங்க.
29th கொஷின் பார்க்கலாம். லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு சஜஷனில் நம்ம வீடியோ போய் காமிக்கும். 57 லைக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. Assassin cry proteins produced by Bacillus thuringiensis are toxic to all insects. Reason cry proteins show specificity towards particular insect groups. 20 more seconds இருக்கு. பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். லைவ் வீடியோவுக்கு யூடியூப்பில் ஒரு லைக் போடுங்க. Fourth one is the correct answer. 148 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அசசன் ஃபால்ஸ். எல்லா இன்செக்டையும் இது போய் கொள்ளாது. ஒரு பர்டிகுலர் இன்செக்ட்ஸ் தான். ஓகே. ரீசன் ட்ரூ. 30th question of the day. GEAC stands for Genetic Engineering Appointment Committee Engineering, Genetic Engineering Appreciation Committee, Genetic Engineering Approval Committee, Genetic Engineering Approval Committee ने ரெண்டு தடவை இருக்கு. Approval Committee தான். ஓகே. ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், கம்யூனிட்டின்னு இருக்குது. சி ஆன்சர் கிடையாது. பொறுமையாக பார்க்கணும். அது கமிட்டி இல்லை, கம்யூனிட்டின்னு இருக்கு. அப்போ இது தப்பு. டி தான் கரெக்ட். டி தான் கரெக்ட். ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. 105 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு தாரணி வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் தாரணி. 25,602 பாயிண்ட்ஸ் எடுத்து வின்னராக இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹெச்என் செகண்ட், சோல் ஆஃப் மெடிக்கோ தேர்ட், ஜோனா ஃபோர்த், சஞ்சு ஃபிஃப்த், ஷான் சிக்ஸ்த், ரக்ஷிதா பாலாஜி செவன்த், சங்கீத் எயித், பார்த்திபன் நைன்த், பிரின்சஸ் கவினயா 10th. டாப் 10ல் வந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நாளைக்கு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்லேருந்து நமக்கு குவிஸ் இருக்குது. அதில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் 8:30க்கு தான் நம்ம குவிஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு குவிஸ் 8:30 PM. மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அதற்கான ஒன் ஷாட் ரிவிஷன் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர். See you all. Good night.